நான் இந்த விஷயத்துல மெட்டா ஆட்ஸ்ல மிஸ்டேக் தான் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சிக்கவே எனக்கு 6 மந்த் ஆயிடுச்சு. நிறைய பிகினர்ஸ் அண்ட் சில பிசினஸ் ஓனர்ஸ் ஸ்டில் இந்த மிஸ்டேக்கை பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்க தேவையில்லாத பிளேஸ்ல உங்க ஆடுக்கு இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஹாய் கைஸ், திஸ் இஸ் டே 71 ஆஃப் டாக்குமெண்டிங் மை ஃப்ரீலான்சிங் ஜர்னி. ஃபர்ஸ்ட் நான் ஆட் ரன் பண்ண போறேன்னு ஒரு ஆர்வத்துல பிசினஸை சுத்தமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காம அந்த கேம்பெயின்ல இருக்க ஆப்ஷன்ஸை கூட யூஸ் பண்ண தெரியாம 1500 3 டேஸ்ல வேஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுல இருந்து ஒரு ரிசல்ட்டும் வரல. அதுக்கப்புறம் இந்த மெட்டா ஆட் ஸ்கேமா இருக்குமோன்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் தான் நிறைய டாக்குமெண்ட்ஸ் பிளாக்ஸ்லாம் படிச்சு பார்க்கும்போது இந்த 3 மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றது தெரிஞ்சது. ஃபர்ஸ்ட் சரியான மார்க்கெட் ரிசர்ச் பண்ணாம யார் டார்கெட் ஆடியன்ஸ்னே தெரியாம ரொம்ப ப்ராடா ஆட் ரன் பண்ணிட்டு இருந்தேன். இதனால இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்களுக்கெல்லாம் என் ஆட் காட்டி மணியை வேஸ்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. செகண்ட், ஆட் ரன் பண்ண உடனே லீட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றது, இந்த வீக்கெண்டு மட்டும் ஆட் ரன் பண்றது, எப்போ சேல் வேணுமோ அப்போ மட்டும் ஆட் ரன் பண்றது, அந்த மாதிரிலாம் இருந்தா அமௌண்ட் தான் வேஸ்ட் ஆகும். தேர்ட், இந்த மிஸ்டேக் நிறைய பிசினஸ் ஓனர்ஸ் தான் பண்ணுவீங்க, நானும் பண்ணியிருக்கேன். பூஸ்ட் போஸ்ட் பண்ணிட்டா நம்ம பிசினஸ் நல்லா நடந்துரும்னு நினைச்சீங்கன்னா உங்களோட மோஸ்ட் ஆஃப் த மணியை இந்த ஆப்ஷன் மூலயமா தான் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்னா அதுல உங்களுக்கு ஆடியன்ஸை ட்ராக் பண்ண முடியாது, டேட்டாஸை வச்சு அனலைஸ் பண்ண முடியாது. லைக் எங்க இருந்து கஸ்டமர்ஸ் வராங்க, என்ன ஏஜ் கேட்டகரி, இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். ஸோ இந்த எக்ஸல்ல ஒரு மெட்டா ஆட் ரன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் செக் பண்ணணும் அண்ட் ஏன் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து சொல்லியிருக்கேன். அது வேணும்னா நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட்ல மெட்டா செக்லிஸ்ட்னு டைப் பண்ணுங்க. நானே உங்களுக்கு பர்சனலா ஷேர் பண்றேன். தேங்க்யூ.